வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நாம் இன்னைக்கு சிஏபிஎஃப் 2025 கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு சம்மந்தமாக இருக்கோ அதை பற்றி மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்றதெல்லாம் ஆன்சர் கீஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் பிலோ இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் was approved by the Union Cabinet Government of India in last year, means 2023. So statement 1 actually என்ன சொல்றாங்க அப்படின்னா National Green Hydrogen Mission. So it was approved by Union Cabinet. அப்போ statement 1 பாத்தீங்கன்னா yes, it was approved by Union Cabinet in the year of 2023. The Ministry of Environment. So எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, the Ministry of Environment, the Ministry of Environment and Forest and Climate Change and Government of India had launched Green Hydrogen Certification Scheme of India. Actually பாத்தீங்கன்னா இது fuel சம்பந்தப்பட்டது, that means energy சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மினிஸ்ட்ரி கிடையாது, it is Ministry of New and Renewable Energy. ஸோ Ministry of New and Renewable Energy. ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஆன்சர் A1 ஒன்லி. ஸோ இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ நேஷனல் ஹைட்ரஜன் த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க ஜான்வரி 2023 தான் பாத்தீங்கன்னா இது சைன் பண்ணாங்க. ஓகே. ஸோ பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா 19,700 crores தேவையில்லை தான், பட் 19,700 crores பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அலோகேட் பண்ணிருந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ இதை பத்தின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது மட்டும் தான். ஸோ செகண்ட் கொஸ்டின், ஸோ இந்தியா அண்ட் போலாண்ட் ஹாவ் அக்ரீட் டு இம்ப்ளிமெண்ட் த Indian Polar Strategic Partnership, the Indian Polar Strategic Partnership in terms of 5-year action plan. Identify the current 5-year action plan. So answer பாத்தீங்க அப்படின்னா C. ஸோ இது நமக்கு அந்த அளவு தேவையில்லை, பட் ஓரளவு பாயிண்ட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா டொனால்டு டஸ்க். ஸோ போலாண்டோட பிரைம் மினிஸ்டர். ஸோ போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடியோட பாத்தீங்கன்னா 2024 ஜான்வரி 26 ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல பாத்தீங்க அப்படின்னா 5-year ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அதை சைன் பண்ணாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான் 2024 to 28. ஸோ இது கண்டிப்பா நமக்கு பெருசா தேவைப்படாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் 2024 under the category of Vigyan Ratna Award. So actually பாத்தீங்கன்னா Vigyan Ratna Award was given to, so Vigyan Ratna Award நமக்கு தெரிய வேண்டியது Vigyan Ratna Award ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் under Vigyan Ratna Award was given to. சரிங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபசர் கோவிந்த்ராஜ் பத்மநாபன். ஸோ கோவிந்த்ராஜ் பத்மநாபன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், he was a first to receive விக்யான் ரத்னா அவார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு ரிசீவ். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் அவார்ட். இந்த அவார்டு பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் அவார்ட், டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் அவார்ட். ஸோ இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீயும் 1991ல பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. யாரு? ப்ரொஃபசர் கோவிந்த்ராஜ் பத்மநாபன். ஸோ விக்யான் ரத்னா அவார்டு பாத்தீங்கன்னா திஸ் ஆல்சோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், பட் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமின் பாரத் மஹோத்சவ். ஸோ which among the following statements with regards to Gramin Bharat Mahotsav 2025 are correct? So actually பாத்தீங்கன்னா Gramin Bharat Mahotsav. So first statement, it aims at promoting economic stability and financial security among rural population. Gramin Bharat Mahotsav இதோட எய்ம் பாத்தீங்கன்னா economic stability means financial stability among rural population. Yes, statement 1 is correct. Statement 2, it focuses on financial inclusion and supporting sustainable agriculture practices. Yes, both. Statement 1 and 2 is correct. So Gramin Bharat Mahotsav 2025. So இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதோட எய்மே ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுதான். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்
ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க எங்க ரூரல் பாப்புலேஷன்ல. ஸோ இதோட தீமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் அ ரிசைலண்ட் ரூரல் இந்தியா ஃபார் பாரத். பில்டிங் resilient rural India for Bharat. ஸோ பில்டிங் ரெசிலண்ட் ரூரல் இந்தியா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எய்ம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு போத் 1 and 2. போத் 1 and 2 இதுவும் பெருசா நமக்கு வந்து இந்த வருஷம் மீன்ஸ் ஃபோர்த் கமிங் ப்ரிலிம்ஸ்க்கு இது தேவைப்படாது. பட் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆர்கனைசேஷன் 2024 OPCW ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். The Hague award has been connected upon which among the following organization? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா OPWC நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. அந்த OPWC அவார்ட் ஸோ அவார்ட் இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ திஸ் அவார்ட் வாஸ் கிவன் டு one second. Indian Chemical Council. This award was given to Indian Chemical Council. ஓகேங்களா. ஸோ OPWC அவார்டு வந்து இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலுக்கு கிடைச்சது. ஸோ இது வந்து 2024. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இந்த OPWC வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸை வந்து பீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த OPWC ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் ஹேக் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்ன கிடைச்சிருக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 5th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் அவார்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் the Hague award has been conferred upon which among the following? The Indian Chemical Council. Indian Chemical Council. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம the Chemical Weapon Convention. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த OPWC யோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வெப்பன் கன்வென்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த OPWC அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து 1997 வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரிஜினல் சிக்னேட்டரி, அதாவது இது ஃபார்ம் பண்ணும் போதே OPWC ஃபார்ம் பண்ணும் போதே இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரிஜினல் பார்ட்னரா வந்து சைன் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 2013 வந்து இவங்களுக்கு வந்து 2013 இவங்களுக்கு OPWCக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ். எதுக்காக அப்படின்னா கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து எலிமினேட் பண்றதுக்காக. இவங்களோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து இந்தியன் கெமிக்கல் கவுன்சில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் which among the following state is not a part of பூர்வோதயா டெவலப்மெண்ட்? பூர்வோதயா மீன்ஸ் ஈஸ்டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலா ஜென்ரலா இதுல ஈஸ்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல இல்லையோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல எது வந்து ஈஸ்டர்ன் சைடு இல்ல, பீகார் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு, ஜார்க்கண்ட் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு, வெஸ்ட் பெங்கால் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு, சத்தீஸ்கர் இஸ் நாட். சத்தீஸ்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஆன் ஈஸ்டர்ன் சைட். பூர்வோதய டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட், அதுல வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரது தான் அது அதோட எய்ம். ஸோ பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்கு அப்படின்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ். நல்லா பாருங்க, ஆந்திர பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரீசெண்டா பூர்வோதயா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ஸ்டேட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுல வந்து பீகார் இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு, ஆந்திர பிரதேஷ் இருக்கு, ஒடிசா இருக்கு. ஓகேங்களா, ஒடிசா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஈஸ்டர்ன் ஸ்ட்ராங் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து அலைன் ஆகுது அப்படிங்கிறதுனாலையும் அதே டைம்ல டெவலப்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா which of the following statements regarding national manufacturing mission is correct? national manufacturing mission. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா it covers small, medium and large industry. Yes, it covers
small, medium, and large industry. National Manufacturing Mission covers small, medium, and large industry. It will support clean tech manufacturing. ஆக்சுவலா இது எல்லாமே ஜென்ரலா கரெக்ட். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே கிளீன் மேனுஃபேக்சரிங் தான், மீன்ஸ் கிளீன் டெக் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இட் வில் ஃபெசிலிட்டேட் ப்ரமோட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லேபர் இன்டென்சிவ் செக்டர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 ஆல்சோ கரெக்ட். நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து அதோட எய்மே வந்து பாத்தீங்கன்னா இட் கவர்ஸ் ஸ்மால், மீடியம், அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இட் வில் சப்போர்ட் கிளீன் டெக் மேனுஃபேக்சரிங். இட் வில் ஃபெசிலிட்டேட் promotion of employment opportunity in labor intensive sectors. இதுல எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் டிமாண்ட் ஃபார் அந்த ஜாப்ஸை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக. ஸோ த கத்தம்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் அட். ஸோ ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேஷ். இதுல பெருசா இதுலயும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கத்தம்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுனால கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், சரிங்களா? ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அண்டர் பை இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஜென்ரலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி, ஆபரேஷன் ரெடில், ஆபரேஷன் மேகதூத், ஆபரேஷன் சேவ்டு சாகர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன இதுன்றதை பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நமக்கு வந்து 2. ஸோ ரிடில், ஆபரேஷன் ரிடில் எப்போ நடந்தது? ஆபரேஷன் ரிடில் 1965ல நடந்துச்சு. ஆபரேஷன் ரிடில் வந்து பாத்தீங்கன்னா 1965ல நடக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஆபரேஷன் பாகிஸ்தான் ஆபரேஷன் ஜிப்ரால்டர் நடத்துறாங்க. ஸோ அந்த ஆபரேஷனுக்கு கவுண்டரா தான் ஆபரேஷன் ரிடில் வந்து நடக்குது. ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வயலேட் பண்றாங்க 1965ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ரிடில் மூலயமா இந்தியா வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க. தட் இஸ் ஆபரேஷன் ரிடில், ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ரிடில். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேக்டஸ் லில்லி. ஸோ 1971ல நடக்குது. ஸோ கேக்டஸ் லில்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1971ல நடக்குது. ஸோ ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்னா ஹெலி பிரிட்ஜை வந்து இந்தியா வந்து அதை வந்து மீன்ஸ் ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மேக்னா ஹெலி பிரிட்ஜ் அந்த இடத்துல நடந்தது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்பட்ட ஒரு ஆபரேஷன் ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மேகதூத். இது ரொம்ப ஃபேமஸான ஆபரேஷன், எல்லாருக்குமே தெரியும். 1984ல நடந்தது. ஸோ 1965, 1971, 1984. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சியாச்சின் கிளேஷியர், இது எல்லாருக்குமே தெரியும். சியாச்சின் கிளேஷியரை திரும்பவும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் மேகதூத். ஆபரேஷன் சேஃப்டு சாகர் வந்து பாத்தீங்கன்னா 1999ல நடந்தது. ஸோ இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்கில் வார்ல அவங்களோட ரோல், மீன்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சேவ்டு சாகர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 2134. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நமக்கு சுத்தமா தேவையில்லை. ஸோ நம்ம இதை வந்து பைபாஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10 questions வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ரீசென்ட்லி எலெக்டட் சான்சலர் ஆஃப் ஜெர்மனி மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஹி லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். எஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தோத்துட்டாரு. கண்டிப்பா அது நமக்கு தேவையில்லை, கண்டிப்பா கேட்கவும் போறதில்ல. இஸ் கோயலேஷன் இன்க்ளூட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் டெமோக்ராட்டிக் யூனியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் சோஷியல் யூனியன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். ஆக்சுவலா ஜெர்மனில ரீசெண்டா எலெக்ஷன் நடந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இவர் தோத்து திரும்ப செகண்ட் ரவுண்ட்ல சான்சலரா வந்து இவர் வந்து பதவி ஏற்றாரு. ஸோ அதை தான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோக்கும் போது இவருக்கு அகைன்ஸ்டா யாருமே மெஜாரிட்டி வரல, அதனாலதான் செகண்ட் ரவுண்டும் போவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இவர் ஜெயிச்சிடுறாரு. ஸோ 1 and 2. நெக்ஸ்ட் 10 questions வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.